அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட இயக்குனரான வேலு பிரபாகரன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை மறக்காமல் தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களாக உடல் பாதிக்கப்பட்டிருந்த வேலு பிரபாகரன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில்தான் வேலு பிரபாகரன் இன்று 17ஆம் தேதி பிற்பகல் 12:20 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். 1980ஆம் ஆண்டு வெளியான இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக திரையுலகிற்கு அறிமுகமானவர்தான் இயக்குனரான வேலு பிரபாகரன். தொடர்ந்து 1989இல் நாளைய மனிதன் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக கால் பதித்தார். அதன் தொடர்ச்சியாக 1990இல் அதிசய மனிதன் என்ற படத்தையும் இயக்கினார். இந்த 2 படங்களும் ஹிட் ஆனது. தொடர்ந்து RK செல்வமணி தயாரித்த அசுரன், ராஜா கிளி ஆகிய படங்களையும் இயக்கினார். ஆனால் இந்த 2 படங்களும் கலவையான விமர்சனங்களுடன் பாக்ஸ் ஆஃபீஸ் தோல்வியடைந்தன. பின்னர் அருண் பாண்டியன் நடித்த கடவுள், நெப்போலியன் நடித்த சிவன் மற்றும் சத்யராஜ் நடித்த புரட்சிக்காரன் ஆகிய படங்களையும் இயக்கினார். ஆனால் அவை எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை. அதன் பிறகு நடிப்பில் கவனம் செலுத்திய வேலு பிரபாகரன் 16, கேங் ஆஃப் மெட்ராஸ், கடாவர், பீட்சா 3, ரைட், வெப்பன், கஜானா உள்ளிட்ட பல படங்களிலும் துணை வேடங்களிலும் நடித்துள்ளார். 2009இல் மீண்டும் இயக்கத்திற்கு திரும்பிய அவர் காதல் கதை என்ற திரைப்படத்தை இயக்கினார். பின்னர் 2017இல் ஒரு இயக்குனரின் காதல் டைரி என்னும் படத்தையும் இயக்கினார். இவரது திரைப்படங்களில் பெரும்பாலும் சமூக விமர்சனங்கள், காதல், கலாச்சார முரண்கள் போன்ற முக்கியமான கருத்து பொருட்கள் இடம்பெற்று வந்தன. தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரையுலகுக்கு ஏற்ற வித்தியாசமான பயணத்தை மேற்கொண்ட வேலு பிரபாகரன் முதலில் ஜெயதேவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் 2017ஆம் ஆண்டு